தமிழ் சினிமாவினுடைய முன்னணி ஹீரோக்களில் ஒருத்தராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் இப்போ துணிவு திரைப்படத்தை தொடர்ந்து மகிழ் திருமணியோட டைரக்ஷன்ல விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நடுவில் தடைப்பட்டு ஒரு வழியா இப்போ இந்த திரைப்படத்தை முடிக்க போறாங்க. இதற்கிடையில இதே நேரத்தில் ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்திலும் அவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்றத படம் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே வந்து சொல்லிட்டாங்க. இதற்கிடையில குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வெளியாகுது அப்படின்னா விடாமுயற்சியும் அன்னைக்கே வெளியாகுமா, பொங்கலுக்கு 2 அஜித்தோட திரைப்படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆக போதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ குட் பேட் அக்லி மட்டும் தான் சொன்னபடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதாமா, விடாமுயற்சி திரைப்படத்தை அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ்க்கு தள்ளி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போறதுனால குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கான வேலைகளை டக்குன்னு முடிச்சுட்டு அது சம்பந்தமான அடுத்தடுத்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் ரிலீஸ் இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்து ரசிகர்களுக்காக பண்ண போறாங்களாமா. இந்த நிலையில நவம்பர் 27ஆம் தேதி முதல் அஜித்தினுடைய ரேசிங் அணி தீவிர பயிற்சியை தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அஜித்தினுடைய வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இது சம்பந்தமா அவங்க போட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பதிவுல பல்கேரியால நடக்கக்கூடிய குட் பேட் அக்லி படப்பிடிப்புல தன்னுடைய காட்சிகளை நவம்பர் 24ஆம் தேதியோட நிறைவு செய்கிறார் அஜித். அதன் பிறகு மீண்டும் ரேசிங்கிற்கு திரும்புகிறார். நவம்பர் 27ஆம் தேதி முதல் அஜித்தின் ரேசிங் பணி தீவிர பயிற்சியை தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ மறுபடியும் ஒரு தல பொங்கல் வரப்போது, குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போது, விடாமுயற்சி தள்ளி போது, அது ஓகே. பட் ஏதோ ஒரு படம் பொங்கலுக்கு வரப்போது அப்படின்னு சொல்லி தல ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க.